இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல கார்த்திகை மாதத்தில் வரும் தேய்பிறை சிவராத்திரி கோடீஸ்வர யோகம் தரும் குபேர வழிபாடு பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்றோம். மக்களே, பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். வருகின்ற 29/11/2024 முகூர்த்த நாள், மாத சிவராத்திரி. சிவபெருமானுக்கு வில்வார்ச்சனை செய்து வழிபடலாம். ஒவ்வொரு கிரிவலமும் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்வில் நிகழ்த்தக்கூடியவை. அப்படி ஒரு கிரிவலம் தான் குபேர கிரிவலம். சிலருக்கு இது பற்றி தெரிந்திருக்கும், பலருக்கும் இந்த குபேர கிரிவலம் பற்றி தெரிந்திருக்காது. அப்படி தெரியாதவர்கள் இந்த குபேர கிரிவலத்தை பற்றியும் அதன் மகிமையை பற்றியும் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். சிவ வழிபாடும் திருவண்ணாமலை கிரிவலமும் விதியையே மாற்றி எழுதக்கூடிய சக்தி வாய்ந்தது என சொல்வார்கள். திருவண்ணாமலையை எங்கு இருந்தும் நினைத்து மனதார வழிபட்டாலே அவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஆன்மீக பூமியில் கிரிவல பாதையில் அடிக்கு 108 லிங்கம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அவை அனைத்தையும் நினைத்து வழிபட்டு வலம் வந்தால் எத்தனை மகா புண்ணியம் கிடைக்கும் என்பதை பார்த்து கொள்ளுங்கள். அதிலும் சில குறிப்பிட்ட நாட்களில் கிரிவலம் வந்தால் அளவில்லாத பலன்களை வாழ்க்கையில் பெற முடியும். நாம் ஒவ்வொருவரும் முற்பிறவியில் செய்த ஏதோ ஒரு பாவத்தின் பலனாக கர்ம வினையால் இப்பிறவியில் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் செய்த பாவங்கள் மட்டுமல்ல, நம்முடைய முன்னோர்கள் செய்த கர்ம வினைகளின் பலன்களில் ஒரு பகுதி நம்மை வந்து சேரும் என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. அப்படி கர்ம வினையின் பயனாக வரும் துன்பங்களில் ஒன்றுதான் பண கஷ்டம். இதற்கு பல நிரந்தர தீர்வுகள் இருக்கின்றன. அவற்றில் முக்கியமான ஒன்றுதான் குபேர கிரிவலம். பிறந்த ஜாதகத்தில் கோடீஸ்வர யோகம் இல்லாவிட்டாலும் கோடீஸ்வரன் ஆகும் யோகத்தை உருவாக்கி தருவதுதான் குபேர கிரிவலம். ஒவ்வொரு தமிழ் வருடமும் கார்த்திகை மாதம் வரும் சிவராத்திரி அன்று வான் உலகிலிருந்து செல்வத்தின் அதிபதியான குபேர பகவான் பூமிக்கு வருகிறார். அவர் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் 7வது லிங்கமான குபேர லிங்கத்துக்கு தின பிரதோஷ நேரத்தில் மாலை 4:30 முதல் 6 மணி வரை பூஜை செய்கிறார். அப்படி பூஜை செய்துவிட்டு இரவு 7 மணி அளவில் குபேர பகவானே கிரிவலம் செல்கிறார். அதே நாளில் நாமும் கிரிவலம் சென்றால் நமக்கு அண்ணாமலையின் அருளும் சித்தர்களின் அருளாசையும் குபேரனது அருளும் கிடைக்கும். இதன் மூலம் நாமும் நமது முன்னோர்களும் செய்த பாவங்கள் தீரும். நாம் மட்டுமல்ல, நமது அடுத்த 7 தலைமுறையும் நிம்மதியாகவும் செல்வ செழிப்புடனும் வாழும் என்பது ஐதீகம். கார்த்திகை மாத சிவராத்திரி அன்று ஒரே ஒரு நாள் கிரிவலம் சென்றால் அடுத்த ஒரு வருடத்துக்கு நமது வருமானம் நியாயமான விதத்தில் அதிகரிக்கும். இந்த 1 மணி நேரத்தில் குபேர லிங்கத்தை தரிசிக்க முடியாவிட்டால் வருத்தப்பட வேண்டாம். மானசீகமாக குபேரலிங்கம் இருக்கும் இடத்தை நோக்கி வேண்டிக் கொண்டாலே போதும். இரவு 7 மணி ஆனதும் குபேரலிங்கத்திலிருந்து புறப்பட்டு மீண்டும் குபேரலிங்கத்தில் வந்து கிரிவலத்தை நிறைவு செய்ய வேண்டும். அப்படி கிரிவலம் செய்யும் போது முடிந்த அளவிற்கு நான் சொல்லும் இந்த மந்திரத்தை பின்பற்றி சொல்லி வாருங்கள். ஓம் ஹ்ரீம் தன தானியம் அனுகிரகா ஆகர்ஷ்ய ஆகர்ஷ்ய என்று கூறுவது மிகவும் சிறப்பு. ஆனால் செல்வம் வந்த பிறகு அந்த செல்வத்தை கொண்டு மற்றவருக்கு துன்பம் ஏற்படுத்தினால் வந்த செல்வம் வந்த வழியே போய்விடும். கிரிவலம் முடிந்ததும் வேறு எந்த கோவிலுக்கும் செல்லாமல், பிறர் வீடுகளுக்கு செல்லாமலும் நேராக அவரவர் வீடு திரும்ப வேண்டும். கிரிவலம் செல்லும் போது செருப்பு போடக்கூடாது. ருத்ராட்சம் அணிந்து வேட்டி சட்டை, பெண்கள் அவரவர் பாரம்பரிய உடை அணிந்து சிவ மந்திரங்களை மனதுக்குள் ஜபித்தவாறு கிரிவலம் செல்ல வேண்டும். கிரிவலம் முடிந்ததும் அன்று இரவு கண்டிப்பாக அண்ணாமலையில் தங்க வேண்டும் என்பது ஐதீகம். தங்கி மறுநாள் வேறு எங்கும் செல்லாமல் அவரவர் ஊருக்கு செல்ல வேண்டும் என்பது எழுதப்படாத சம்பிரதாயம். அப்படி செய்தால் மட்டுமே குபேர கிரிவலத்தின் பலன்கள் நமக்கு கிடைக்கும். கிரிவல பாதையான 16 கிலோமீட்டர்கள் முழுக்க ஏராளமான சித்தர்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். நமது வீண் பேச்சு அவர்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது என்பதால் வீண் பேச்சுகள் இன்றி கிரிவலம் செல்ல வேண்டும் என்பது விதி. முடிந்தால் கிரிவல பாதையில் உள்ள சாதுகளுக்கு அன்னதானம், வஸ்திரதானம் செய்வது கோடி புண்ணியம். நினைத்தாலே முக்தி தரும் திரு அண்ணாமலை. ஆண்டுக்கு ஒரு முறை குபேரர் அண்ணாமலையாரை, அருணாச்சலேஸ்வரரை வழிபடுவதற்காக வருகிறார்.
அந்த நாள் நவம்பர் 29ஆம் தேதி கார்த்திகை தேய்பிறை சிவராத்திரி அன்று வருகின்றது. அன்றைய தினத்தில் யார் ஒருவர் குபேரலிங்கத்திலிருந்து குபேரலிங்கம் வரை குபேர பூஜை செய்து கிரிவலம் வருகிறாரோ அவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான செல்வ கஷ்டங்களும் சரியாகி கோடீஸ்வர யோகம் உண்டாகும். எல்லா விதங்களிலும் பணம், பெயர், புகழ் உண்டாகும். சொந்த வீடு அமையும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.